இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா எக் கறி மசாலா எப்படி செய்யணுங்கிறது தான். அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். தேங்காய் அரை முறி துருவி வச்சிருக்கிறேன். 10 முந்திரி பருப்பு தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கிறேன். 2 தக்காளி பழம் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், ஆனால் மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வத்தப்பொடி வந்து 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பாயில் டெக்கு 3, அப்புறம் கொஞ்சம் பட்டை கிராம்பு ஜாதிபத்திரி கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எக்கை வந்து இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு ஸ்பூன் வச்சு லைட்டாக இப்படி பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக வத்தல் பொடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டோன்னா கொஞ்சம் இப்படி வந்ததும் இந்த எக்கை போட்டு இதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இதில் இப்படி போட்டு குக் ஆகட்டும். இது இந்த மாதிரி ஒரு மாதிரி ரெட்டிஷாக வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து பவுலில் வச்சுருங்க. அதே பவுல்லே வச்சுருங்க. அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு ஆனியன், வெங்காயம் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். மிளகாய் வச்சுருந்தோம் இல்லையா, 2 மிளகாய், அதை போட்டுருங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி, தேங்காய், இந்த முந்திரி இருக்குல்ல, இதை நல்லா இதில் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த ஊற வச்ச தண்ணி, அந்த முந்திரி பருப்பு ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையே இதில் கொஞ்சம் ஊற்றுங்க. கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வத்தப்பொடி, மிளகாய் போட்டிருக்கனால நான் வத்தப்பொடி கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் மிளகாய் போடலை அப்படின்னா வத்தப்பொடி கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ், ஏன்னா அந்த பச்சை வாடை அப்போ தான் போகும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு. நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் கேஸை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, இதை ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். தேங்காய் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த எக்கை உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் இதில் உள்ள மசாலா வந்து அந்த எக்கில் நல்லா இறங்கும். நல்லா சேர்ந்துருச்சு.
மல்லிச்செடி கொஞ்சம் போல் தூவிக்கோங்க. தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட எக் கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.